பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ஐயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். இளங்கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவர் பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்த ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எஸ்ஐயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை இங்கே சொல்லுகிறார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேர் போல் இருந்தது என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் செல்ல குமாரனாய் இருந்தும் அவர் சிலுவையின் மரணம் ஒரு வறண்ட வாழ்க்கையை போல மாறிப்போனது. எதற்காக என்று சொன்னால், வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வறண்டு போயிருக்கிறது. உலகத்திலே பாவத்தினாலே, சாபத்தினாலே, வியாதினாலே, துன்பத்தினாலே வறண்டு போய்கிறோம். வறட்சியாயிருக்கிறது. யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் எனக்கு சுகம் தருவார்? யார் எனக்கு பாதுகாப்பு தருவார் என்ற வறண்ட நிலை. நீங்களும் நானும் அந்த வறண்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு என்ன செய்தாராம்? வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போல காணப்பட்டாராம். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்புங்கள், உங்கள் வறண்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.